தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளரும் பல சிறந்த நாவல்களையும் சிறுகதைகளையும் கொடுத்துருக்கக்கூடிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமார் அவருடைய இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய லிங்கம் தொடர் தமிழ் வெப்சீரிஸ் உலகத்தில் நிச்சயமாக ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன தான் கேங்ஸ்டர் மூவியாக இருந்தாலுமே அந்த கேங்ஸ்டர் மூவியை ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் அவர் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். தென் தமிழகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த லிங்கம் அப்படிங்கிற ரவுடியினுடைய அந்த கதையை தான் இங்கே வெப்சீரிஸாக அவர் எடுத்திருக்கிறார். ஒரு கபடி பிளேயர் லைஃப்பில் ஒரு போலீஸ் அதிகாரியாக மாறணும்னு நினைக்கிற ஒரு நபர் பல்வேறு சூழல் காரணமாக தன்னை சுற்றி நடக்கக்கூடிய மோசமான நிகழ்வுகளின் காரணமாக அவர் ஒரு ரவுடியாக தள்ளப்படுறார். போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற நிலையிலிருந்து ஒரு ரவுடியானவன் இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராகவும் மிக மோசமான ஒரு ரவுடியாகவும் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இங்கே நம்ம முன்னாடி காட்டணும் அப்படின்னும் பொழுது அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு பீரியட் வெப் சீரிஸ் அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தை நம்ம கண் முன்னாடி அப்படி காட்டியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நடிகர்களுடைய நடிப்பு, தேர்வு, அந்த திரைக்கதை கொண்டு போன விதம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டு போகப்பட்டிருக்கு. 8 எபிசோடுகளை கொண்ட இந்த வெப்சீரிஸ் முதல் பாதி ஒரு சகஜமான நிலையிலையும் அடுத்த பாதி இரத்தக்களரியாகவும் போகிறத நம்ம பார்க்க முடியும். பலரும் படம் இரத்தக்களரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல என் காதுபட கேட்டேன். அவருடைய நாவல்களை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த படம் இரத்தக்களரி ரொம்ப கம்மி தான். ஒரு எழுத்தாளனுடைய மிகச்சிறந்த டச்சு, ஒரு எழுத்தாளன் இயக்குனராக மாறும் பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில முக்கியமான டச் எல்லாமே இந்த வெப்சீரிஸில் நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு இது போல் கேங்ஸ்டர் மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் லிங்கம் வெப்சீரிஸை தவற விடவே கூடாது.